ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழன நம்ம நிலா நேரா காயத்ரியோட வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போய் காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. சோழனும் நான் பண்ணுனதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாப்புல கையெடுத்து கும்பிட்டு. காயத்ரியும் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் வெளியில வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் பின்னாடியே நம்ம நிலாவும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நடந்ததை எல்லாமே எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி, நான் உண்மையாலுமே திருந்திட்டேன். இதுக்கப்புறம் நான் பொண்ணுங்க கிட்டயே பேச மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சோழன் சும்மா அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. எல்லாருமே சோழனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீலா சோழனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவரே திருந்திட்டாரு, நீங்க ஏன் அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சேரனுக்கு மெசேஜ் வருது. வேற யாரு, நம்ம சந்தா தான். சந்தாவுக்கு நம்ம சேரனும் மெசேஜ் அனுப்புறாப்புல. உடனே சேரனை எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பல்லவனை பார்த்து, நீ மட்டும் சிரிக்காதடா, நீ இன்னைக்கு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னெல்லாம் பண்ணி வச்ச அப்படின்னு சேரன் சொல்ல, எல்லாருமே என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சேரன் கிட்ட நம்ம சந்தாவை விட்டு பொறுக்கின்னு சொல்ல வச்சது இது எல்லாத்தையும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சோழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. வேற யாரும் இல்லை, ஓனர் தான் ஃபோன் பண்ணுறாப்புல. நம்ம ப்ரொமோவிலேயே பார்த்துட்டோம் இல்லையா, இப்பதான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சோழனை ஃபோன் பண்ணி சும்மா திட்டுன்னு திட்டுறாரு ஓனரு. ஏண்டா வண்டியில் ஏறுற பொண்ணுங்க கிட்ட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாடா, நீ என்னடா பொண்ணுங்க கிட்ட பேசுறது, எதுக்கு நீ அழகா இருக்க, உன் செண்டு சூப்பரா இருக்கு, என்ன சோப்பு யூஸ் பண்ற அப்படின்லாம் கேட்குற அப்படின்லாம் கேட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல. அது மட்டும் இல்லை, இப்போ லாஸ்ட்டாக நேற்று எபிசோடில் கூட ஒரு பொண்ணை ஏற்றிக்கிட்டு போகும்பொழுது கல்யாண விஷயம் பேசி சேரனை பிடிச்சி அந்த பொண்ணு திட்டுனுச்சு இல்லையா, அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காட்டுக்கு. இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கியே, இப்படியே போணுச்சுன்னா என்ன ஆகுறது, நம்ம கம்பெனியோட பேர் தாண்டா கெட்டு போயிடும், இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோழனை ஓனர் திட்டுன்னு திட்டிடுறாப்புல. இப்போதான் நிலா வந்து சோழனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி ஒரு விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா, பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க மட்டும் கிளம்பி போயிடுறாங்க ரூமுக்குள்ளார. எல்லாருமே சோழனை திட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ நிலா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிட்டு வந்திருப்பாங்களாட்டுக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, வாட்சி தான் வாங்கிட்டு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. உடனே அதை சோழன்கிட்ட காமிச்சு நம்ம பல்லவன் பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் நம்ம நிலா இன்னும் சோழன் மேலே கோவத்தில் தான் இருக்கிறாங்க. அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.